ஹே காய்ஸ், உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்டான ஒரு கேள்வி. நீ யாரு? இந்த ஒரு கேள்வி, இதுக்கு பதில் தேடி தான் நம்ம இப்போ ஒரு டீப் டைவ் பண்ண போறோம். சீரியஸ்லி, நீ யாருன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஹூ ஆம் ஐன்னு உடனே நம்ம மைண்ட்ல என்ன வரும்? உங்க பேரு, உங்க வேலை, உங்க ஃபேமிலியில நீங்க யாருங்கிறது. ஆனா அதெல்லாம் தாண்டி உண்மையாவே நீங்க யாரு? நீங்க உங்க பாடியா, இல்ல உங்க மனசுல ஓடுற அந்த தாட்ஸா, ஆர் மேபி உங்க ஃபீலிங்ஸ், அமைதியா ஃபீல் பண்ற அந்த மொமெண்டா? ஒரு 3000 வருஷம் பழைய டெக்ஸ்ட் என்ன சொல்லுது தெரியுமா? தி ஆன்சர் இஸ் இதுல எதுவுமே இல்ல. அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னதான்? அதுக்கு தான் தைத்திரிய உபநிஷத்துல ஒரு மைண்ட் ப்ளோயிங் மேப்பே கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரூ ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கைடு. அதோட பேரு தான் பஞ்ச கோஷா. பஞ்சகோஷா அதுனா என்ன? ரொம்ப சிம்பிள். த 5 ஷீட்ஸ், அதாவது 5 உரைகள். இப்படி இமேஜின் பண்ணுங்க. ஒரு பளபளக்கிற சூப்பர் ஷார்ப்பான வாள் இருக்கு. அதுதான் உங்க உண்மையான செல்ஃப், உங்க ஆத்மன். ஆனா அந்த வாளை நம்ம 5 வேறு கேஸ் போட்டு மறைச்சு வச்சிருக்கோம். இன்னும் சிம்பிளா ஒரு பெர்ஃபெக்ட் அனாலஜி சொல்லணும்னா, ரஷ்யன் நெஸ்டிங் டால்ஸ் தெரியும்ல, ஒரு பொம்மைக்குள்ள இன்னொரு பொம்மை, அதுக்குள்ள இன்னொரு குட்டி பொம்மை, ஜஸ்ட் லைக் தட். ஸோ உண்மையான உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு டாலாவும் ஓபன் பண்ணி அதை பார்த்து இது நைஸா இருக்கு, ஆனா இது நான் இல்ல அன்னு ரியலைஸ் பண்ணணும். We have to peel back all these layers. ரெடியா? வாங்க அந்த 5 லேயர்களையும் ஒன்னொன்னா அன்பேக் பண்ணலாம். நம்ம ஜர்னி வெளியில இருந்து உள்ள, from the gross to the subtle. இதோ நம்ம ஜர்னியோட ரோட் மேப். த 5 கோஷாஸ்: அன்னமயா, பிராணமயா, மனோமயா, விஞ்ஞானமயா அண்ட் ஃபைனலி ஆனந்தமயா. வாங்க அந்த வெளியே இருக்கிற பெரிய பொம்மையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர், அன்னமயா கோஷா. அன்னானா ஃபுட். இதுதான் நம்ம ஃபிசிக்கல் பாடி, த ஃபுட் ஷீத். திங்க் அபவுட் இட். இது சாப்பாட்டில் உருவாகி, சாப்பாட்டில் மெயின்டைன் ஆகி, கடைசியில் மறுபடியும் சாப்பாட்டுக்கே, அதாவது மண்ணுக்கு போகும். ஸோ நான் இந்த உடம்புன்னு சொல்றது அந்த வெளியில இருக்கிற ரஷ்யன் டால் மாதிரி. ஓகே, அந்த பொம்மைக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். பிராணமய கோஷா, தி எனர்ஜி பாடி. இதுதான் நம்ம பாடிக்கு உயிர் கொடுக்கிற அந்த பிராணா, த லைஃப் ஃபோர்ஸ். உங்க மூச்சு, பிளட் சர்க்குலேஷன், அந்த உயிர் துடிப்பு எல்லாத்தையும் ரன் பண்றது இந்த எனர்ஜி தான். இந்த லேயர் இல்லனா நம்ம பாடி வெறும் ஒரு ஸ்டாச்சு தான், ரைட்? அடுத்து லேயர் நம்பர் 3, மனோமய கோஷா, த மைண்ட் பாடி. நம்மள நிறைய பேரு 99% ஆஃப் த டைம் இங்க தான் வாழ்றோம். நம்ம யோசனைகள், உணர்ச்சிகள், இமோஷன்ஸ், கோவம், ஆசை அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஈகோவோட வீடே இதுதான். நான் ஏன் யோசனை தான், நான் ஏன் ஃபீலிங்ஸ் தான்னு நம்மள நாமே ஐடென்டிஃபை பண்றது இந்த லேயர்ல தான். இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோம் வாங்க. லேயர் 4, விஞ்ஞானமய கோஷா, தி இன்டலெக்ட் பாடி. இது ஜஸ்ட் ரியாக்டிவ் தாட்ஸ் இல்ல. இது உங்க ஹையர் மைண்ட், உங்க அறிவு, உங்க நம்பிக்கைகள், உங்க கோர் பர்சனாலிட்டி, அதாவது புத்தி. இந்த லேயர் கொஞ்சம் சட்டிலான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்னு. அண்ட் ஃபைனலி அந்த குட்டி இன்னமோஸ்ட் டால், லேயர் நம்பர் 5, ஆனந்தமய கோஷா, த பிளிஸ் பாடி. எந்த காரணமும் இல்லாம வர ஒரு சந்தோஷம், ஆழ்ந்த தூக்கத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த ஆப்சல்யூட் பீஸ், அதுதான் இது. வாவ், இதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரி இருக்குல்ல? ஸோ 5 லேயரையும் பார்த்துட்டோம். நம்ம ஜர்னி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? வெயிட் ஃபார் இட். இங்க தான் ஒரு மைண்ட் ப்ளோயிங் ட்விஸ்ட் வருது. நம்ம நினைக்கிற கோல் உண்மையான கோல் இல்ல. அந்த ஃபைனல் லேயர், அந்த பிளிஸ் ஷீத், ஆனந்தமய கோஷாவை அடையிறது தான் அல்டிமேட் கோல்னு நினைக்கிறீங்களா? தி ஆன்சர் இஸ் நோ. அது கோலே கிடையாது. வெயிட், வாட்? ஏன் அது கோல் இல்ல? அதுதான் த பெஸ்ட் ஃபீலிங்ல இருக்கிறதுலயே பீஸ்ஃபுல்லான, பிளிஸ்ஃபுல்லான அந்த லேயர் ஏன் கோலா இருக்கக்கூடாது? இதுக்கு பதில் சொல்றதுக்கு வேதாந்தால ஒரு சூப்பர் பவர்ஃபுல் டூல் இருக்கு. திருக் திருஷ்யா விவேகா. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். த சீயர் வர்சஸ் த சீன். அதாவது பாக்கிறவன் யாரு, பார்க்கப்படுற பொருள் எதுன்னு பிரிச்சு பார்க்கறது. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பாடியை உங்களால அப்சர்வ் பண்ண முடியும், உங்க எனர்ஜி லெவல்ஸை ஃபீல் பண்ண முடியும், உங்க தாட்ஸை வர்றதை கவனிக்க முடியும், ரைட்? அதே மாதிரி அந்த டீப்பான பீஸ், அந்த பிளிஸ்ஸை கூட, வாவ் நான் ரொம்ப அமைதியா இருக்கேன்னு உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ தி அல்டிமேட் கொஸ்டின் இஸ், நீங்க அந்த 5 லேயரையும் அப்சர்வ் பண்ண முடியும்னா இதெல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிற அது யாரு? ஹூ இஸ் தி அல்டிமேட் அப்சர்வர்? இந்த கான்செப்ட் 3000 வருஷம் பழசுனாலும் இட்ஸ் சூப்பர் ரெலவென்ட் டுடே. இன்ஃபேக்ட் ஒரு ஃபேமஸ் மாடர்ன் சைக்காலஜி தியரியோட இது ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட்லி சிங்க் ஆகுது. வாங்க இந்த அமேசிங் கம்பேரிசனை பார்ப்போம். இங்க பாருங்க, ஒரு பக்கம் நம்ம பஞ்சகோஷா,
இன்னொரு பக்கம் ஆப்ரஹாம் மாஸ்லோவோட ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். அன்னமயா நம்ம ஃபுட் பாடி, அது ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ். பிராணமயா நம்ம எனர்ஜி, அது சேஃப்டி நீட்ஸ். மனோமயா நம்ம மைண்ட் அண்ட் எமோஷன்ஸ், அது லவ் அண்ட் பிலாமிங். விஜயானமயா நம்ம அறிவு, அது எஸ்டீம் நீட்ஸ். அண்ட் ஃபைனலி ஆனந்தமயா த பிளிஸ் பாடி, அது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். என்ன ஒரு பொருத்தம் பாருங்க! ஹவு கூல் இஸ் தட்? ஆனா ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரு கிரிட்டிக்கலான கேம் சேஞ்சிங் டிஃபரன்ஸ் இருக்கு. இதுதான் வேதாந்தாவை வேற லெவலுக்கு கொண்டு போற ஒரு விஷயம். மாஸ்லோவோட கோல் என்ன? அந்த பிரமிட்ல ஏறி டாப்பை ரீச் பண்ணணும். அதாவது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், நம்ம ஆனந்தமயா கோஷா. ஆனா வேதாந்தா என்ன சொல்லுது தெரியுமா? வெயிட், ஸ்டாப் பண்ணாத. தி கோல் அந்த பிரமிடோட உச்சியில இருக்கிறது இல்ல. தி கோல் இஸ் டு ரியலைஸ் யூ ஆர் தி அன்சேஞ்சிங் விட்னஸ், தி ஆத்மன் ஹூஸ் வாட்சிங் தி என்டையர் பிரமிட். So the final thought is this. உங்களுக்கு ஒரு செல்ஃப், ஒரு ஆத்மா இருக்கும்னு நினைக்காதீங்க. யூ ஆர் தி ஆத்மா. நீங்களே அதுதான். இந்த 5 லேயர்ஸ், அன்னமாயில இருந்து ஆனந்தமாயா வரைக்கும், அதெல்லாம் ஜஸ்ட் நீங்க போட்டிருக்கிற மாஸ்க்ஸ், வெறும் வேஷம்தான். The real you is the one behind all the masks.